ஒரு அறிமுக இயக்குனர் தனது முதல் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து 7 திரைப்படங்கள் வெற்றியை கொடுப்பதெல்லாம் அரிதினும் அரிது. அப்படி ஒரு அழியாத வெற்றியை கொடுத்தவர் யார் என்றால் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ். 1979ஆம் ஆண்டு தானே நாயகனாகவும் அதே படத்தில் இயக்குனராகவும் அறிமுகமான படம்தான் சுவரில்லாத சித்திரங்கள். படத்தின் பெயரிலிருந்து முதல் காட்சி வரை அனைத்தும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் பாக்யராஜ் தனது முதல் படத்துக்கு சுவரில்லாத சித்திரங்கள் என பெயர் வைத்தார். அந்த திரைப்படம் சோக காட்சிகளையும் தாண்டி மாபெரும் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு என தொடர்ந்து 7 திரைப்படங்களை மாபெரும் வெற்றி திரைப்படங்களாக தமிழ் சினிமாவிற்கு பரிசளித்தார். இந்த 7 படங்களுக்கு பிறகு அவர் எடுத்த பொய்சாட்சி திரைப்படம் தோல்வி படமாகி அவரது தொடர் வெற்றிக்கு ஸ்பீட் பிரேக் போட்டது. பொய்சாட்சிக்கு பிறகு டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு என பாக்யராஜ் தனது முத்திரைகளை பதித்துக் கொண்டுதான் இருந்தார். நக்கல் மன்னன் கவுண்டமணியை பிடிக்காத யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. காரணம், அவர் அடித்த கவுண்டர் காமெடிகள் காலம் கடந்தும் இன்னும் ரசிகர்களை சிரிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்கு பிறகு ஒரு நல்ல கதாபாத்திரத்திற்காக பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருந்தார். பாக்யராஜும் கவுண்டமணியும் ஒரே ஊர்பக்கம் என்பதால் 16 வயது நிலை படத்தில் இவரை நடிக்க வைப்பதற்காக பாரதி ராஜாவை அணுகியிருக்கிறார். ஆனால் பாரதி ராஜாவோ இவன் ஆளும் முடியும், இவன் வேண்டவே வேண்டாயா, அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி விடாப்பிடியாக மறுத்து விட்டாராம். ஆனால் பாக்யராஜ் பிடிவாதம் பிடிக்க என்னமோ பண்ணி தொலைங்கயா என்று சென்று விட்டாராம் பாரதி ராஜா. படம் வெளியான பிறகு கவுண்டமணியும் ரஜினியும் நடித்த காமெடி காட்சிகள் பிரபலமாக பேசப்பட்டது. குறிப்பாக கவுண்டமணி பத்த வச்சுட்டியே பரட்டா என பேசும் காட்சிகள் தியேட்டர் முழுக்க சிரிக்க வைத்தது. இதனாலோ என்னவோ தனது அடுத்த படத்தில் கவுண்டமணியை யாரிடமும் கலந்தோசிக்காமல் தேர்வு செய்தாராம் பாரதி ராஜா. இப்படி பல அவமானங்களை கடந்து தன் திறமையால் முன்னேறிய கவுண்டமணியின் வீட்டு வாசலில் பல இயக்குனர்கள் வாய்ப்பு தரமாட்டாரா என ஏங்கிய காலமும் இருந்திருக்கத்தான் செய்கிறது. செந்தில் ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு காமெடி நடிகராக வேண்டும் என்பதற்காக செந்தில் பட்ட அவமானங்களும் அழுகைகளும் பல பேருக்கு தெரியாது. ராமநாதபுரத்தில் குடும்ப கஷ்டத்திற்காக 13 வயதில் எண்ணெய் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தவர் சினிமா ஆசைகளோடு சென்னைக்கு வந்தார். வாய்ப்புகள் ஏதுமின்றி தனியார் ஒயின் ஷாப்பில் வெயிட்டராக வேலைக்கு சேர்ந்தவர் தேனாம்பேட்டை எல்டாம்ஸ் ரோட்டில் தான் தங்கி வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த சக நடிகர்கள் செந்திலை பார்த்து டீ வாங்கிட்டு வா, கைகால்களை அமுக்கி விடு என எடுபடி வேலைகளை பார்க்க வைத்துள்ளனர். அதே பிளாக்கில் தங்கி வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த பாக்யராஜ் செந்திலின் பரிதாப நிலையை எண்ணி பார்த்து எப்படியாவது நாம் படம் எடுத்தால் இவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று செந்திலுக்கு இன்று போய் நாளை வா, தூரல் நின்னு போச்சு போன்ற பட வாய்ப்புகளை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்க்கு வரும்போது பாக்யராஜின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுவாராம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பாக்யராஜ் சார் என்று. அதன் பின்னாட்களில் தன் திறமைகளை பயன்படுத்தி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக உருவெடுத்தார் செந்தில் அவர்கள். தமிழ் சினிமாவில் திறமை இருந்தும் ஒதுக்கப்பட்ட நடிகர்களில் காஜா ஷெரீஃபும் ஒருவர். 1970-80 காலகட்டங்களில் அதிகம் விரும்பப்பட்ட குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்த காஜா ஷெரீப் கமலஹாசனை போன்று மிகப்பெரிய நடிகராக வரக்கூடியவர் என இயக்குனர் இமயம் பாலச்சந்திரால் பாராட்டை பெற்றவர். 1979ஆம் ஆண்டு பாக்யராஜின் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி உதிரிப்பூக்கள், சுவரில்லாத சித்திரங்கள் என 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். குறிப்பாக அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் பாக்யராஜின் சிஷ்யனாக கோபி கதாபாத்திர காமெடி காட்சியில் கலக்கி இருந்தார் காஜா ஷெரீப். அதன் பின்னாட்களில் ஆண் பாவம், சம்சாரமது மின்சாரம் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்த காஜா ஷெரீஃபுக்கு சினிமா பின்புலம் சரியாக இல்லாத காரணத்தினால் திரைப்பட வாய்ப்புகள் ஒழுங்காக வரவே இல்லையாம். வருடத்திற்கு 10 திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருந்தவர் ஓரிரு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்டு அலைந்திருக்கிறார். யாரும் கொடுக்கவே இல்லை. கடைசியாக சிட்டிசன் திரைப்படத்தில் நடித்திருந்தவர் ஒரு கட்டத்தில் சினிமாவே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுங்கி தற்போது வெளிநாடுகளில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் ஏற்பாட்டாளராக வேலை செய்து வருகிறாராம். சிஆர் சரஸ்வதி ஒரு நடிகையாகவும் அரசியல்வாதியாகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் பாக்யராஜ் ரசிகர் மன்றத்தில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தவரை பாக்யராஜ் 1979ஆம் ஆண்டு தனது சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகையாக அறிமுகப்படுத்த, அதன் பின் பாக்யராஜ் ரசிகர் மன்ற தலைவியாக உயர்ந்து 8 ஆண்டுகள் சினிமாவில் நடிக்காமல் இருந்தார். மீண்டும் பாக்யராஜ் தனது எங்க சின்ன ராஜா திரைப்படத்தில் நாகம்பாள் எனும் தனது அம்மா கதாபாத்திரத்தை இவருக்கு வடிவமைத்து கொடுக்க, அந்த திரைப்படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் தனது அபார நடிப்பை வெளிப்படுத்தி அப்போதைய தமிழ் சினிமா ரசிகர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டார் சிஆர் சரஸ்வதி. பின் ஒரு நடிகையாக அண்ணா நகர், முதல் தெரு, அமைதிப்படை, சிங்காரவேலன், சொக்கத்தங்கம் என 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் இவரின் திரை பங்களிப்பிற்காக 2004ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது கொடுத்து கௌரவித்தது. 2008ஆம் ஆண்டோடு சினிமாவில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டவர் இதற்கு முன் அதிமுகவிலும் தற்போது அமமுகவிலும் இணைந்து தனது அரசியல் பணியை ஆற்றி வருகிறாராம்.